ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாத ராசி பலனை தாங்க பார்க்க போகிறோம். எந்த ராசி நேர்களுக்கு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசி நேர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு, அவங்களுடைய வாழ்க்கையில் தலையெடுத்து எப்படி மாறியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்ம ராசி நேர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. உங்கள் ராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படின்ற தகவலை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டுமொத்த நலனின் சில முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் உட்பட குடும்ப உறுப்பினர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இந்த அக்டோபர் மாதத்தின் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நம்பிக்கைக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உடன் பிறந்தவர்களாலும் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால சிம்ம ராசி நேயர்கள் இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமா இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் உங்களுடைய காதல் மற்றும் குடும்ப உறவுல என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதம் உங்களுடைய மனதில் காதல் அரும்பு மலருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களின் மனதில் அன்பும் காதலும் நிறைந்து இருப்பதாக நீங்கள் உணரக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களுக்கும் காதல் இருக்கு அப்படின்ற நேரத்தை நீங்களே கண்கூடா பார்ப்பீர்கள். காதலர்களுக்கு இது மிகவும் மகிழ்ச்சிகரமான மாதமாக அமையலாம். இந்த அக்டோபர் மாதம் அப்படின்னு சொல்லும் போதே இது சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய காதலர்களுக்கான ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாங்க. திருமணத்திற்கு காத்து இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஏற்ற துணையை கண்டு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நேரலாம். இந்த அக்டோபர் மாதத்தின் இரண்டாவது பகுதியில் உங்களுடைய தெளிவற்ற தகவல் தொடர்பு காரணமாக தவறான புரிந்துணர்வு உங்களுக்கு ஏற்படலாம். ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்களே தவறா நினைத்து அந்த விஷயத்தால் கொஞ்சம் மன குழப்பத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனை நடந்தாலும் எந்த விஷயத்தை நீங்கள் கேட்டாலும் அதை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் உங்களுடைய நிதி நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு முக்கிய கவனம் செலுத்த வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களுடைய நிதியாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தி ஆகணும். உங்களுடைய வீட்டில் சுக போகங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நேரலாம். அதே போல் உங்களுடைய வாகனத்தை பயன்படுத்தவும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களின் வழக்கமான வருமானம் மற்றும் பிற ஆதாரங்களின் மூலம் பார்த்தீங்கன்னா நல்ல அளவு பணம் உங்களுக்கு வரக்கூடும். அதே போல பங்குகள், பங்கு சந்தை, பரஸ்பர நிதிகள் மற்றும் ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி விஷயத்தில் முதலீடு செய்வதன் மூலம் சில நிதி ஆதாயங்களும் சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் கிடைக்கலாம். அடுத்ததாக சிம்ம ராசி நேயர்களுக்கு தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த அக்டோபர் மாதம் சிம்ம ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா வியாபார ரீதியாக சாதகமாக இருக்கலாம். கடந்த கால முதலீடுகளிலிருந்து லாபம் பெறவும் அவற்றை உங்களுடைய வணிகத்தில் புத்திசாலித்தனமாக மறு முதலீடு செய்யவும் இது ஒரு சிறந்த நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நீங்க உங்களுடைய வணிகத்தில் முதலீடு செய்வதற்கு ஏற்ற நேரம் இந்த அக்டோபர் மாதம் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல உங்களுடைய கடின உழைப்பின் மூலம் உங்களுடைய நிறுவனம் நல்ல லாபத்தை நிதி ஆதாயங்களையும் காண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னேற்றத்திற்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமோகமான மாதமாக சிம்ம ராசி நேயர்களுக்கு இது அமையலாம். புதிய விதிகள் மற்றும் யோசனைகளை பார்த்தீங்கன்னா முன்னெடுப்பதிலும் செயல்படுத்துவதிலும் நீங்கள் சில சவால்களையும் சிரமங்களையும் சந்திக்க நேரிடலாம். ஏதாவது நீங்கள் ஒரு புதிய முயற்சி செய்யணும், புதிய முன்னேற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கும் பொழுதே
அந்த விஷயத்தில் ஏதாவது தடைகள் இல்லைன்னா சில சவால்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன சிரமங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அனைத்து சவால்களையும் நீங்கள் முறியடித்து உங்களுடைய செயலில் நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள். அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய தைரியத்தால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் முழுமையாக மனதார செய்யும் பொழுது கண்டிப்பாக அது நல்ல ஒரு முடிவாக போய் முடியலாம். அடுத்ததாக சிம்ம ராசி நேயர்களுடைய உத்தியோகம் இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நம்பிக்கை மிகுந்த மாதமாக இருக்க போகுது. அதாவது கண்மூடித்தனமாக நீங்கள் இந்த மாதம் முழு நம்பிக்கையாக வைக்கலாங்க. உங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றமும் லாபமும் கிடைக்க போகுது. உங்களில் சிலர் பார்த்தீங்கன்னா பணியிடத்தில் முன்னேற்றத்தை பார்க்கலாம் மற்றும் உங்களுடைய சக ஊழியர்களுடன் சிறந்த உறவை நீங்கள் அனுபவிக்கலாம். வேலை தொடர்பான சில பயணங்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும். அதே போல் வேலை மூலம் பார்த்தீங்கன்னா பண வரவு உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிதி நிலைமையும் இந்த அக்டோபர் மாதம் மேம்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. சிம்ம ராசி நேயர்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக கண்டிப்பாக அமையலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இது உங்களுக்கு அமையலாம். இந்த அக்டோபர் மாதத்துடைய முதல் பாதியில் பார்த்தீங்கன்னா பொதுவாக நீங்கள் நேர்மறையாகவும் இரண்டாவது பாதியில் மிதமாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த நேரத்தில் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனமாகவும் தெளிவாகவும் யோசிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாங்க. எதிர்பாராத வெளிப்புற காரணங்களினால் குழப்பத்தை நீங்கள் உணரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம். மாணவர்கள் எந்த விஷயத்திலும் குழப்பம் அடையாமல் எதையுமே நிதானமாக யோசித்து உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. அடுத்ததாக சிம்மம் ராசி நேயர்களுக்கு அவங்களுடைய ஆரோக்கியம் இந்த அக்டோபர் மாதம் என்ன மாதிரி ஒரு சூழலில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோங்க. இந்த அக்டோபர் மாதத்தின் இரண்டாவது பாதியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் நலம் குறித்து கலவையாக நீங்கள் உணரலாம். அதாவது உங்களுடைய உடல்நிலையில் ஏதாவது சிறு தொந்தரவு ஏற்பட்டு அதன் மூலமாக ஏதாவது உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படலாம். உங்களுடைய தனிப்பட்ட உறவுகளை நேர்மையாக வைத்திருப்பது ரொம்பவே நல்லதுங்க. அதிக மன அழுத்தத்தை உணராமல் இதனால் உங்களால் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த மாதிரி விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. அதே போல் இந்த நேரத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனமாக கவனித்துக் கொள்வது ரொம்பவே நல்லது. அமைதியான மற்றும் தெளிவான மனதை வைத்திருக்க முயற்சி செய்வது சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த நேரத்தில் நல்லதாக அமையலாம். ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இந்த அக்டோபர் மாதம் சிம்ம ராசி நேயர்களுடைய ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய உடல்நிலை சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எந்தவித பெரிய அளவில் பிரச்சனையும் ஏற்படாமல் நீங்கள் தப்பிக்கலாம். ஆரோக்கியத்தில் ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டாலும் சிறு தொந்தரவாக மட்டுமே உங்களுக்கு இருக்க போகுது. அதை ஏதாவது ஒரு தலைவலி வந்தால் கூட நீங்கள் பயப்படாமல் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு செயல்படலாம். ஸோ சிம்ம ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத தெரிந்திருப்பீங்க. சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துடைய அதிர்ஷ்ட தினங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான சுப தேதிகள் பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 8, 14, 15, 17 மற்றும் 18, அதே போல் 30. அடுத்ததாக உங்களுக்கான அசுப தேதிகள் அப்படின்னா என்னன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. 1, 2, 7, 8, 10, 11 மற்றும் 12. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு இந்த வீடியோ முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.